இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம வீடு தான். ஒரு 1 BHK ஹோம். இது வந்துட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். இப்போ காலி பண்ணிட்டாங்க. இங்கே கொஞ்சம் அவங்க பொருளாக இன்னும் எடுக்கலை. இது வந்துட்டு சிதம்பரத்தில் அம்மாப்பேட்டை கிட்டே இருக்கிற ஒரு 1 BHK. நான் ஃபுல்லாக ஹோம் டூர் காட்டுறேன். ரெண்ட்டுக்கு விட போகிறோம். ஏற்கனவே விட்டுருந்தவங்க காலி பண்ணிட்டதால இப்போது பார்த்துட்ருக்கோம். இன்னும் யாரும் வரலை. அட்டாச்டு பாத்ரூம் தான், ரொம்ப பெருசு கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஃபேமிலி தாராளமாக இருக்கலாம். இன்னும் உங்கள் ஃபேன் ஏசிலாம் குடும்பம் எடுக்கலை. இன்னும் க்ளீனிங் ஒர்க்கும் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் காட்டுறேன். நான் இருக்கிற வீடு இதே சேம் ஹவுஸ், ஒரே மாதிரி 2 வீடு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். நம்ம கிச்சன் ரொம்ப சின்னதாக, ஆனால் இந்த கிச்சன் பெருசு. இது வந்து ரெண்ட்டுக்கு விடுறதுக்குனே கட்டின ஒரு இது தான். 2 வீடும் ஒரே மாதிரி கட்டணும். வீடு கட்டி வந்துட்டு ஒரு 10 years ஆகுது கரெக்டாக. இதுதான் உள்பக்கம். இன்னும் உங்கள் ஃபேன் எதுவுமே எடுக்கலை. சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 minutesல இருக்குது. தாராளமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க இருக்கலாம். அந்தளவுக்கு போதுமான வீடு தான். பெயிண்டிங் வந்துட்டு நம்ம வீடு கட்டும்போது பண்ணோம். ஏற்கனவே இருந்தவங்களோட பசங்க கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். யாரையாச்சும் ஆள் வச்சு ரெண்ட்டுக்கு தான் விட்டுருந்தோம். ஹாலில் வந்துட்டு ஒரு செல்ஃப் இருக்குது. பூஜை செல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இல்லை கிச்சனில் கூட நிறைய செல்ஃப் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பைப் எல்லாமே இருக்குது. ஏசி ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கும் எல்லா கனெக்ஷனுமே கொடுத்துருக்கோம். இப்போது ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்ட்டுக்கு விடுறது தான் பிளானு. மழை பெஞ்சதுனால கொடி கட்டி துணியெலாம் இங்கே காலி போட்டிருந்தேன், யாரும் இல்லை அப்படின்றதுனால. உங்களுக்கு யாருக்கும் வேணும் இல்லை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக ஒரு ஃபேமிலி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக மேரேஜ் ஆனவங்க அப்படின்னா மாமனார் மாமியார் ஒரு 4 பேர் இருக்கலாம். ஹால் கொஞ்சம் பெருசு தான். நான் அங்கே வெளி பக்கத்துலேருந்து காட்டுறேன். இந்த பக்கம் வந்துட்டு மெயின் வாசல். அது வந்துட்டு நம்ம வீடு. இது வந்துட்டு பின்னாடி கொல்லை பக்கம். அது சும்மா காடு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீடு கிடையாது நம்ம ஏரியாவில். அந்த வீட்டில் வந்துட்டு நான் இருக்கேன். இந்த வீட்டு தான் இப்போ ரெண்ட்டுக்கு விட போகிறோம். ஏற்கனவே ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம், காலி பண்ணியாச்சு. இப்போ ரெண்ட்டுக்கு தான் விட போகிறோம். 30,000 அட்வான்ஸு, 3,500 ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். இப்போவும் சேம் அதே தான் விடலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் இந்த ரெண்ட்டு இந்த வீட்டுக்கு அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்னு சொல்லிவிட்டு. இங்கே நம்ம ஏரியாவில் வீடு எல்லாமே கிடைக்காது. ஸோ கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். இல்லை அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இல்லை உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம பேக்கிங் பிஸ்னஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாமா ரெண்ட்டு விடாமன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் அது இப்போது ரெண்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகலை. ஹோம் பேக்கிங் அப்படின்றதுனால வீட்டிலேருந்து சிம்பிளாக தானே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இந்த பேக்கிங் டின்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஓடிஜி வச்சுருக்கேன், பிளெண்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், வெயிட் மிஷின். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணலாமா இல்லை ரெண்ட்டுக்கே விடலாமா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். உங்களோட ஐடியா எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.